بسم الله الرحمن الرحيم إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சக்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முட்டாக நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இறங்கியதிலிருந்து ஏறத்தாழ 1450 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. இந்த குர்ஆனை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், முஸ்லிம்களை ஒடுக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த பல்வேறு திறமைகள் வாழ்ந்த மாமேதிகள் எல்லாம் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து இது ஒரு பொய்யான வேதம் என்று மக்களுக்கு பறைசாற்ற வேண்டும், இதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று இந்த குர்ஆனை ஆய்வு செய்த பல மாமேதைகள் இந்த குர்ஆனுக்கு முன்னால் மண்டியிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த குர்ஆனுடைய மாபெரும் சாதனை. இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் மாட்டியிருக்கிறது என்று யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், வரலாற்றுகளை புரட்டி பார்த்தால் நம்மை வியப்பூட்டும் வகையிலான பல சம்பவங்களை இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் நிகழ்த்தியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது கலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது ஏறத்தாழ 62 நாடுகளை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த கலீஃபா இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்களை புரட்டி எடுத்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலாரை உயிரோடு கொல்ல வேண்டும், இஸ்லாமை வேரோடு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய எல்லா விருப்பையும் முஸ்லிம்கள் மீதே உமிழ்ந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு அன்னலாரை வெட்டுவதற்காக விரைகிறார்கள். வழியில் மறைத்தோர் சஹாபி கேட்கிறார், உமரே உங்களுடைய பயணம் மிக வேகமாக இருக்கிறது, உங்களுடைய நடை மிக வேகமாக இருக்கிறது, எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உருவிய வாளோடு உயர்ந்த வேகத்தோடு எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்களே, எங்கு செல்கிறீர்கள் என்று அந்த சஹாபி கேட்க அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள், இந்த பூமியிலே, இந்த மக்கத்து பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற முஹம்மதை வெட்டி வீழ்த்துவதற்காக செல்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்னார், முஹம்மதை வெட்டுவதற்கட்டும் உனது வீட்டை முதலில் பார், உனது சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பின்னால் முஹம்மதை போய் செந்தி, முதலில் சகோதரியை போய் செந்தி அந்த சஹாபி சொல்ல அதற்கும் மேலான உச்ச கோபத்தில் தனது சகோதரின் வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கு ஒரு குர்ஆனின் வசனங்கள் ஓதப்படுகின்றன, தாஹாவின் வசனங்கள் ஓதப்படுகின்றன. அதையும் கேட்டுக்கொண்டு அந்த கதையை உடைக்கிறார்கள். பின்னால் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவருடைய கணவரும் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கதையை உடைத்து தனது மைத்துனரின் சட்டையை பிடித்து உலுக்கி கேட்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவ்வளோரும் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். இன்னும் கோபமடைந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மைத்துனரை அடிக்க அவரது தலையிலிருந்து இரத்தங்கள் வழிந்தோடுகின்றன. அவதையும் பொருட்படுத்தாத அவ்விருவரும் தனது கர்ஜனை குறையிலே எரிதில் இருப்பது உமர் என்று தெரிந்தும் கூட கூறுகிறார்கள், உமரே நீங்கள் எங்களை கொல்வதற்காக வந்திருந்தால் கொன்றுவிட்டு சென்று விடுங்கள், நீங்கள் எவ்வளவு மிரட்டினாலும் நாங்கள் இஸ்லாத்தை விடப்போவதாக இல்லை என்று சொன்னதுடனே உமர் அவர்களுடைய உச்ச கோபம் கொஞ்சம் தணிகின்றன. உமர் அவர்கள் கேட்கிறார்கள், நான் வரும்பொழுது ஏதோ வசனங்கள் ஓதிக்கொண்டிருந்தீர்களே, அது என்னவென்று கேட்கிறார்கள். அதற்கு அவரும் சொல்கிறார்கள், நீங்கள் முதலே ஒழு செய்து விட்டு வாருங்கள், அதற்கு பின்பாக நான் உங்களுக்கு குர்ஆனை கொடுக்கிறோம் என்று சொன்னதுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒழு செய்து விட்டு வருகிறார்கள். தனது கைகால் முகங்களை கழுவி விட்டு வந்து தனது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடத்திலிருந்து அந்த குர்ஆனை ஓதி கேட்டதுடனே சொல்கிறார்கள், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எனக்காக இறக்கப்பட்டது போல் இருக்கிறது, இந்த குர்ஆனுடைய வசனம் என்னை பார்த்து பேசுவது போல் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அன்னாரை நோக்கி விரைகிறார்கள். இப்போது விரைவதை வெட்டுவதற்காக இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக விரைகிறார்கள். அன்னாருடைய கையை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்து மொழிகிறார்கள். அதற்கு பின்பாக இஸ்லாம் வளர்ந்தது வரலாறு. இஸ்லாம் இவ்வளவு வேகமாக வளர்ந்தது என்பது நம்மை வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது நம்மை மிகவும் வியப்பூட்டும் வகையில் இருக்கின்றது.
அதற்கு பின்பாக அன்னலாரிடத்தில் சென்று கேட்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாம் உண்மையில் தான் இருக்கின்றோம், நாம் சத்தியத்தில் தான் இருக்கின்றோம். அப்படி இருக்க எதற்காக ஒரு வீட்டில் தஞ்சமடைந்து தொழுது கொண்டிருக்கின்றோம்? வாருங்கள் காபாவிற்கு செல்வோம், அங்கு சென்று தொழுகை நடத்தும் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்ற 40 சஹாபிகளோடும் உருவிய வாளோடும் குறைஷிகள் முன்னால் உரத்த குரலில் சொல்கிறார்கள், குறைஷிகளே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். யாருக்காவது தைரியம் இருந்தால், எவருக்காவது தைரியம் இருந்தால் எங்கள் முன்னால் இந்த கொள்கையை வந்து நிப்பாட்டுங்கள் பார்ப்போம், எங்களை அடியுங்கள் பார்ப்போம். அதற்கு பின்னால் அவருடைய தலை இந்த மண்ணில் உருண்டோடும் என்று சொல்லிவிட்டு காபாவிற்கு நுழைகிறார்கள். இஸ்லாம் பரவியதிலிருந்து முதலாக அங்கு ஜமாத் வைத்து தொழுதார்கள். உமர் இஸ்லாத்தின் வருகை இஸ்லாம் மேலோங்கத்துக்காக மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என்பது நம் வரலாற்றாசிரியர் இஸ்லாம் பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட உன்னதமான உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தை மாற்றியது குர்ஆன் என்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு குர்ஆனிலே 6666 ஆயத்துகள் இங்கிருந்தும் கூட நாம் தினந்தோறும் அதை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உள்ளங்களில் என்ன மாற்றங்கள் அது ஏற்படுத்தி இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை நாம் மனதை சுமப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய சிந்தனையிலே சுமக்க வேண்டும், நம்முடைய அமல்களை சுமக்க வேண்டும். இந்த குர்ஆனை உலகம் முழுக்க கொண்டு போய் பறைசாற்ற வேண்டும். இந்த குர்ஆனை ஒவ்வொரு மக்களின் மத்தியிலே கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். அண்ணலம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இந்த குர்ஆனாக இருந்ததோ அதே போல அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை இந்த குர்ஆனாக மாற்றி தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.